ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருப்பாரு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தோனே வரவேற்கிறது. இந்த மாரி நான் உனக்கு சிக்கன் சூப்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டா, மதியானம் செஞ்சது பட் இருந்தாலும் சூடு பண்ணி வைக்கிறேன். ஆமா நீ 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்ன. ஆனா வரதுக்கு என்ன இவ்வளோ லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரா இந்த மாரி டிராஃபிக் ஜாமா இருந்துச்சுப்பா, அதான்ப்பா வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, "நீ ஊருக்கு ஸ்ட்ரெயிட்டா வராம ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்குலாம் போன? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவா, "இல்லப்பா அதெல்லாம் இல்ல. அது சின்ன ப்ரொசீஜர் தான்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுறாரு. அவருக்கு நடந்த விஷயத்த அவர் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்சது எல்லாமே ஓரளவுக்கு சமைச்சுலாம் வச்சிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, சைடுல சில புக்ஸ் எல்லாம் நெறைய இருக்குது. புது புது புக்ஸா இருக்கு. அத பத்தி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட கேட்க, அவரு என்ன சொல்றாரு, "இந்த மாரி இன்ஜினியர் பையன் தான்ப்பா வாங்கி குடுத்தான். இது எல்லாமே நான் சும்மா வீட்ல போர் அடிக்கிறேன்ல, அதே மாரி டிராயிங்ஸ்லாம் கூட எனக்கு வாங்கி குடுத்துருக்கான்" அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொல்றாரு, "நீயும் லீவுக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கல. நீயும் வெட்டியாலாம் இருக்காத. இந்த புக்ஸ் எல்லாம் படி. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்ப சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் அவார்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுல கூட நம்ம ஹீரோயோட ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல. அதுல காம்படிஷன்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. அவங்க ஃபோட்டோ வந்தோனே, அத நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரே சிரிப்பு தான். இது அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நோட் பண்றாரு. ஆனா எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுப்பா, நான் உள்ள போறேன்னு" சொல்லிட்டு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா என்னன்னு தெரியல. அவர் உடம்புல இருக்க சில அந்த ஸ்கார் இதெல்லாம் பார்த்து அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணாம அமைதியாவே இருந்துருவாரு. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. நம்ம ஷென்னு பைபிள் என்ன பண்ணுதுன்னா, அவங்க டைரக்டர் கிட்ட போய் இந்த மாரி நீங்க ஃபோட்டோ குடுத்துருக்கீங்கல்ல, இந்த இன்டர்நேஷனல் நியூஸ்க்காக அந்த ஃபோட்டோ எடுத்துருங்க வேணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம டைரக்டர் கத்து கத்துன்னு கத்துறாரு. "ஏம்மா இந்த ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்லோட் பண்ணக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஏம்மா இப்படி நடுவுல இது பண்ணிட்டு இருக்கன்னும்போதே" கேட்கிறாரு. நம்ம ஷென்னு உடனே "இத பாருங்க இந்த ஃபோட்டோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நேர்ல பார்த்த எங்க எல்லாருக்கும் தான் தெரியும். இன்னமும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. அது உங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டைரக்டரா "நீ ஏம்மா அப்படிலாம் பேசுற? எங்க பிரச்சனை யாருக்குமே கிடையாது. உனக்கு தான் பிரச்சனை. நீ தான் பயப்படுறன்னு சொல்லிட்டு இருக்காங்க." இப்படி இவங்க 2 பேரும் பேசுறத நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, வெளில கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா உள்ள எதுவுமே பேசல, செய்யல. இங்க ஷென்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா ஆயிடுது. என்னமோ தெரியல அந்த இன்ஸ்டன்ட் இவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷென்னுக்கு என்னமோ தெரியல, இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் எல்லாருமே இந்த சம்பவத்துல நடந்த அத்தன பேரையுமே, அத்தன விஷயங்களையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அததான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா என்ன சொல்றாங்க, "இதெல்லாம் எனக்கும் புரியுது. நானும் அதெல்லாம் இப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னாலயும் இதெல்லாம் முடியல. பட் என்ன பண்றது? லைஃப்ன்றது இப்படிதான் இருக்கும். நீங்க வேற ஈஸ்டர்ன் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட எந்த நியூஸையும் பார்க்கறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது? நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாமே கடந்து தான் போயாகணும். ஸோ அதனால ஓடி போறது, இந்த பயப்படுறது இதெல்லாம் ஒண்ணும் இதுவும் தப்பே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பயப்படுறீங்கன்னா, அத ஏன் இது பண்றீங்க? நானும் அப்படிதான் இருக்கேன். 2 பேரும் அந்த சூழ்நிலையில தான் இருக்கோம். ஸோ அதனால நீங்க அதெல்லாம் பத்தி இது பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷென் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. பட் நம்ம ஷென் எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி பார்த்தாலும் தன்னை பேடா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவங்கள பத்தி நல்லாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் இப்ப பிசியாலஜிக்கல் இதுவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மாத்திரையும் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ரெகுலரான ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் இங்க கடைக்கு போறப்ப கொஞ்சம் வீட்ட பார்த்து போப்பான்னு சொல்லிட்டு போம்போதே, நியூஸ் அங்க ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிருக்காங்க போல. ஸோ அவங்க எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு காட்டும்போது, நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்தோனே டக்குன்னு அவருக்கு அந்த கலவரம் நடந்தது, இந்த பாம்பு வெடிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் மனுஷன் என்ன பண்றாருன்னா, ஷேவிங் பண்ணிட்டு இருந்தார் போல. அந்த ஷேவிங் விட அவருக்கே தெரியாம இந்த இதுல பார்த்தீங்கன்னா, கழுத்துல கீறிக்கிட்டாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. இந்த மாரி அவார்ட் ஜெயிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம ஹீரோயின பார்த்து கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அதனால நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இந்த கால் அட்டெண்ட் பண்றாங்க. பார்த்தா நம்ம சயோகி தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாரி அவார்ட் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு போல அந்த நியூஸ். அவங்க பார்த்தீங்கன்னா, எப்படி நம்பர் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி கங்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி பென்ன பத்தி, நம்ம கேமராமேன் பத்தி எல்லாமே பத்தி விசாரிக்கிறாங்க. பென் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவருக்கும் ஹீரோவோட நிலைமை மாரி தான் மோசமா தான் அடிபட்டது தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ரெக்கவர் ஆகி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டாரு. அந்த டாக்டரே பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணும்போது அவன் செத்துருவானோன்னு நெனச்சு பயந்தாங்க போல. பட் ஆனா பென் எப்படியோ உயிர் பிழைச்சு இப்போதைக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ல அப்படி ஒரு இதுல அசைன்மென்ட்ல தான் இருக்கான் போல மிலிட்டரில. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேமராமேன் வேலையே விட்டுட்டானா, இப்ப அவன் எங்க போனா, ஏது போனா, அப்ஸ்காண்ட் ஆயிட்டானா என்னன்னே தெரியலன்னு பத்தி நம்ம சயோகி பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சையோக்கிக்கு அங்க ஏதோ வேலை வந்துச்சு போல. ஸோ அதனால நம்ம கிளம்புறப்ப நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிருந்து கால வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்துல அடிபட்டுருக்கு. எப்படியோ பார்த்தீங்கன்னா, பேண்டேட்லாம் போட்டு இது பண்ணிட்டாரு. அவங்க அப்பாவும் பேசுனாரு, "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கழுத்துல வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பிரச்சனை இல்லைன்னு" சொல்லிட்டு இது பண்ணும்போது, "இன்னைக்கு நானே சமைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா, சமைச்சுலாம் குடுக்குறாரு அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "சூப்பரா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நல்ல விசேஷமா? ஒரு வேளை வந்து நீ டிவில பார்த்தியா அந்த பொண்ணு வந்து பிரைஸ் ஏதாவது ஜெயிச்சிட்டான்னு" சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து கேட்டுறாரு. நம்ம ஹீரோவா, "அது எப்படிப்பா வந்து சொல்லாம கொள்ளாம நீங்களே அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. நம்ம அப்பாவா இந்த மாரி, "டேய் நீ எனக்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோவ பார்த்து எப்படி சிரிச்சேன்னு நான் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். ஏன்டா மறைக்கிற? ஒருவேளை உன் கேர்ள் ஃபிரெண்டா?" அப்படிலாம் சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அண்ணன் இந்த போர் பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல. அப்படியே வந்து வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா ஆயிடுது. கை, கால்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. அவருக்கு வந்து எப்படியோ அவங்க அப்பாவுக்கு எப்படியும் விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் கண்ட்ரோலா இருக்காரு. அதுக்கப்புறம் அவரே வந்து என்ன பண்றாரு மனசுக்குள்ள இந்த மாரி, இதுக்கு மேல இங்க இருந்தா நான் மாட்டிப்பேன். பேசாம நான் ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவா எடுத்துடுறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, என்னதான் நெறைய பேருக்கு வந்து ஹீரோயினுக்கு விஷ் பண்ணியிருந்தாலும், ஒருத்தர்கிட்ட இந்த மெசேஜ் வரலைன்னு ரொம்ப வந்து தவிச்சிட்டு இருந்தாங்க. பட் அட் லாஸ்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஃபோனே வந்துச்சு. வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜெயிச்சதுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லி, இப்ப நீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, முழுசா வந்து ஓகேவே வந்து கிடையாது. சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்றாங்க. பட் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இன்னமும் அந்த இது வந்து இருந்துட்டே தான் இருக்கு. சேம் எப்படி ஹீரோவும் அதே மாரி நம்ம ஹீரோயினும் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாரி தான் வாய் வார்த்தைக்கா சொல்றாரு. ஆனா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து சரியில்லாம தான் இருக்கு. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நம்ம வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு, அவர் அங்க இருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக்க வந்து ப்ளே பண்றாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு தடவ வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி இப்போ 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்கிற மாரி வந்து டான்ஸ நெனச்சு வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம கேப்டனோட தம்பி இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்கூல் டீச்சர தான் வந்து காட்டுறாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா, ஃபியூன் நம்ம வச்சுக்கலாம். இங்க என்னன்னா, அந்த கேப்டனோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாரையும் அடிச்சுட்டு புலி பண்ணிட்டு இருக்கறதா வந்து அவங்க டீச்சர் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு அவருக்கும் தெரியல. ஏன்னா இப்ப என்னன்னா, கேப்டன் வந்து உயிரோட இல்ல. அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலா இப்ப நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பிய வந்து பார்த்துக்கிறாரு. இங்க டீச்சரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாரு, "சரி ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பேசிறாரு. அதுக்கப்புறம் திரும்பும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் பையன்கள வந்து நிக்கிறாரு. "என்னடா இங்க வந்து வந்திருக்க ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு. அப்ப நம்ம இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நீ வந்து எல்லா விஷயத்தையும் உனக்குள்ளயே வந்து பூட்டி வச்சுட்டு இருக்க. அட்லீஸ்ட் உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட தெளிவாவாச்சும் சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா, "இல்லடா எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, நானும் கேப்டனும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா தான் இருந்தோம். ஆனா அவர் வந்து இறந்து போயிட்டாரு. நான் வந்து உயிரோட இருக்கேன். இது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஒரு வேளை வந்து நான் அன்கான்ஷியஸா இருந்தபோது நான் ஏதாவது அவர பண்ணிட்டேனா? இல்ல நானே அவர வந்து கொன்னுட்டேனா? எனக்கு அந்த மாரி ஒரு கில்ட் ஃபீலிங்கா இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு சரியாவே ஞாபகம் இல்ல. ஒரு வேளை ஒரு சாவுக்கு நான் தான் காரணமாயிட்டேனா? அதனால தான் வந்து என்னால எதுலயுமே வந்து இதுவா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கில்ட்டா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இன்ஜினியரும் பார்த்தீங்கன்னா, "டேய் நீ ஏன்டா அப்படிலாம் பேசுற? நீ வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுடா. நாங்க கூட அப்படி வேணா இருக்கலாம். ஒரு சான்ஸ் இருக்கும். ஆனா நீ அப்படி கிடையாதுடா. நீ எல்லாரையும் காப்பாத்திட்டு தானே நினைப்பேன்னு" சொல்லிட்டு, நம்ம இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. பட் நம்ம ஹீரோ தான் என்ன நினைக்கிறாரு, "இல்ல நான் தான் அவர ஏதாவது செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு, நான் தான் அவர கொன்னுருப்பேன்னு" சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு கில்ட் ஃபீலிங்கோடயே தான் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம இன்ஜினியர் தான் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. "டேய் அப்படிலாம் எதுவும் இல்லடா. நீ ஏன்டா இப்படிலாம் வந்து அழற? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. முதல்ல விஷயத்த கண்டுபிடிக்கலாம்டா. உன் உடம்பு முதல்ல சரியாகட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரிலாம் யோசிக்கவே யோசிக்காதன்னு" சொல்லிட்டு, நம்ம இன்ஜினியர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சமாதானம் வந்து படுத்துறாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் அவார்ட்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஃபோட்டோ கூட வந்து போட்டிருப்பாங்க. இதுல எவ்வளவுதான் பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், அதுக்கு ஆப்போசிட்டா நெறைய நெகட்டிவான விஷயம் வந்து கமெண்ட்ஸா போட்டிருக்காங்க. என்னன்னா, அங்க அவ்ளோ பெரிய போர் நடக்குது. இங்க வந்து நீங்க வந்து ஃபோட்டோ போட்டு, இதெல்லாம் வந்து ஜெயிக்கணும்னு உங்களுக்கு என்ன இதுவா? நீங்கலாம் ஒரு ரிப்போர்ட்டரான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து திட்டி ரொம்ப வந்து இது பண்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்ற அத்தன பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க. இத வந்து இது பண்ண நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து மாத்திரை எடுக்கலான்னு சொல்லிட்டு மாத்திரை எடுக்க போகும்போது கூட கையெல்லாம் நடுங்கி எல்லா மாத்திரையும் கொட்டிர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஷென் பைபியும் வராங்க. நம்ம ஷென்னுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு, இங்க மாத்திரைலாம் எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஐய்யயோ! அப்படின்ற மாரி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு, கையில ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. அத மட்டும் வந்து எடுத்துட்டு வந்து அங்கருந்து ஓடி போயிடுவாங்க. நம்ம ஷென்னுக்கே ஒரு மாதிரி என்னடா நடக்குது இவளுக்கு அப்படின்ற மாரி. அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ஆஃபீஸ் தான் வந்து வந்திருப்பாரு. ஹீரோயின பார்க்கறதுக்காக தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஓடுறத நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து
வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிப்பாங்க. நீ ஓகேவான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே வந்து நம்ம வெளில வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல நான் வந்து பிஸியா இருக்கேன். நான் வந்து மீட்டிங்ல இருக்கேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட பாத்து இப்படி பேசி வந்து இது பண்ணிடுவாங்க. மெசேஜ் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இத பத்தி யோசிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காருவாங்க. இருக்கிற மாத்திரைய மட்டும் வந்து போட்டுப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துல தான் வந்திருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் என்ன பண்றான்னு, இந்த மாரி நம்ம ஹீரோயின்க்கு இந்த மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அந்த கேம்ல மட்டும் விளையாடி ஜெயிச்சு குடுங்க. எனக்கு பலூன் கிடைக்கும் அப்படின்றான். பட் நம்ம ஹீரோயின் இருக்கிற மூட்ல அந்த விளையாட்டுக்குலாம் வந்து ரெடியாவே இல்ல. பட் அந்த பையன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால போய் போறாங்க. பார்த்தா வந்து ஒரு பொம்மை கரடி பொம்மை மாரி இருக்கு. எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்ட ஜெயிச்சா பலூன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் தான் வந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரான். அப்ப வந்து நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க. பட் ஆனா தோத்து போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் வந்து கத்துறான். இந்த மாரி நீங்களும் தோத்து போயிட்டீங்க. பெரியவங்க நீங்களும் தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வெறுப்பேத்தி விட்டு போறான். நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரியாக பட் அந்த டெடி பேர் போட்ட அந்த காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த ஆளு அவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த பலூன் மட்டும் குடுத்துட்டு, ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கை செய்களாலே வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரி மனசு வந்து நிம்மதியா இருக்கு. இந்த மாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து இந்த மாரி ஆறுதலா வந்து ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அத பத்தி யோசிச்சுட்டே வந்து போறாங்க. பட் ஆனா அந்த டெடி பேர் பொம்மைக்குள்ள இருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் வந்து இன்டைரக்ட்டா நம்ம ஹீரோயின வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்து போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நம்ம ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற கமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னும் பார்த்தீங்கன்னா வந்து இத தான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லபடியா வந்தாலும், அந்த ஃபோன பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நெறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா இருக்கனால இத நினைச்சுக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பாருங்க இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சிக்கே வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த போர் விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷென் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாசிட்டிவா ஒரு கமெண்ட் வந்து குடுப்போம். அட்லீஸ்ட் இத பத்தி தெரிஞ்சாவாது எல்லாம் மக்கள் வந்து ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவா ஒரு கமெண்ட் போட ட்ரை பண்றாங்க. பட் அதுவே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பிரச்சனையா தான் ஆகுது. இத வச்சு ஷென் இன்னும் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ! நல்லது பண்றோமேன்னு நினைச்சு இவள இப்படி மாட்டி விட்டோமேன்னு சொல்லிட்டு, அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, கரெக்ட்டா அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த குரூப் சாட்ல உனக்கு ஒரு ஹெல்ப்ன்னு கண்டிப்பா போடுறேன். நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் சாட்ட பத்தி சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த குரூப்ல ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. ஸோ இந்த சீன் அப்படிங்க கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ன தான் வந்து காட்டுறாங்க. ரொம்ப சீன் கழிச்சு வந்து நம்ம பென்ன வந்து காட்டுறாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லலாம் இருக்கார் போல. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இன்சார்ஜ் மாரி இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து இந்த மாரி நம்ம பென்னி கிட்ட வந்து, "உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோ வந்து மெசேஜ் போட்டிருக்காருன்னு" வந்து சொல்றாரு. ஏன்னா நம்ம பென் நேரா ஒரு ரூமுக்கு போறாரு. பார்த்தா நம்ம கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்காரு. ஏன்னா இவரும் வந்து இப்ப இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்காக ஏதோ எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு ஜாயின் பண்ணிட்டாராம். பட் நம்ம பென் பாய் கூட தான் என்ன பண்ணாரு, இவர் வந்து அந்த மாரி அசைன்மென்ட்க்குலாம் அலோவே பண்ணாம இங்கேயே வந்து பூட்டி வச்சுட்டாரு. என்ன ரீசன்னா, இந்த மாரி வந்து இவன் இந்த வேலைக்கெல்லாம் வந்து லாக்கியே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் கிட்ட நேராவே சொல்லிட்டாரு நம்ம பென்னு. நம்ம கேமராமேனுக்கு கோவம் வருது. "டேய் இந்த மாரி நான் எக்ஸாம்லாம் எழுதிட்டேன்டா வந்தேன். எங்க அம்மாவ கொன்னவனுங்கள நான் வந்து வந்து கொல்லணும்" அப்படின்னு வந்து சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்றாரு. "இதுக்காக தானே நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன். ஆனா நீ என்ன வந்து வெளியிலயே வந்து விட மாட்டேன்ற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா பென்னு கிட்ட கத்து கத்துன்னு வந்து கத்துறாரு. நம்ம பென்னா, "டேய் உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க அம்மாவ கொன்னவங்கள நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட வேலை. தயவு செஞ்சு வந்து நீ இப்போ ஹெல்ப் பண்ணு. ஹீரோவும் ஹீரோயினுக்கும் ஒரு ஹெல்ப் தேவை. நீங்க நடந்த விஷயத்த அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டா வந்து போடு. ஏன்னா நீயும் ஒரு காலத்துல ரிப்போர்ட்டரா, கேமராமேனா எல்லாமே நீ இருந்த. இப்போ உன் ஹெல்ப் வந்து கண்டிப்பா ஹீரோயினுக்கு தேவைன்னு சொல்லிட்டு, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பென் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் கொஞ்சம் கோவப்படுறாரு. நம்ம பென் என்ன பண்றாருன்னா, ஒழுங்கா இந்த வேலைய செய்யுன்னு சொல்லிட்டு லேப்டாப்ப மட்டும் குடுத்துட்டு வந்து கிளம்பிறாரு. நம்ம கேமராமேனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கத்து கத்துன்னு கத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, இங்க நடந்த அத்தன விஷயத்தையுமே உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாரி வந்து போடுறாரு. இத படிக்கிற அத்தன பேரும் பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இந்த பிரச்சனையிலருந்து ஓரளவுக்கு வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட நிலைமை இங்க ரொம்ப வந்து மோசமாகிட்டே இருக்கு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மெசேஜ் எல்லாம் வந்து பண்றாங்க. இந்த மாரி "உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்போதைக்கு பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. உன்ன வந்து நேர்ல பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்போ மீட் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சுத்தமா அவரால எதுவுமே வந்து பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த டைம் என்ன பண்றாருன்னா, இந்த மாரி வந்து ஒரு பொய் மட்டும் சொல்றாரு. "நான் இந்த மாரி ஒரு பிசினஸ் ட்ரிப்ல இருக்கேன். அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து மீட் பண்ணலாம்" அப்படின்னு வந்து இது மட்டும் தான் வந்து போட்டுருவாரு. நம்ம ஹீரோயினுக்கு இத பார்த்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே அவன நேர்ல வந்து மீட் பண்ண போறோம். ஆனா உண்மையிலேயே என்ன வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்து இருக்குது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, காலையில உட்காந்து
காஞ்சவர் தான் அந்த பொசிஷன்ல நைட்டும் ஆகுது. அவரால சுத்தமா வந்து முடியவே இல்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம இன்ஜினியர் பைபிளுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. என்னன்னா, இந்த மாரி பெஸ்ட் சைக்காலஜி டாக்டர நான் வந்து மீட் பண்ணணும். என்னோட விஷயத்த நான் சீக்கிரமாவே வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்ஜினியர் பைபிளையும், "டேய் கண்டிப்பா நான் பண்றேன்டா. நான் சீக்கிரமா உனக்கு அரேஞ்ச் பண்றேன். நம்ம வந்து டாக்டர பார்க்க போயிடலாம்ன்னு" சொல்லிட்டு பண்ணும்போது, இப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து டாக்டர் கிட்ட தான் வந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நானே வந்து வரமாட்டேன். நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணணும்னு" சொல்லி கேட்க, நம்ம இன்ஜினியர் பைபிளையும், "நான் எங்கடா உன்ன ஃபாலோ பண்ணேன். சும்மா நான் கூட வந்தேன். எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு, அவரு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேலைய பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட்காக உள்ள வந்து போயிட்டாரு. சேம் இதே டாக்டர் தான் நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ட்ரீட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு, இந்த மாரி உங்களோட கண்டிஷன் கொஞ்சம் வர்ஸா தான்ப்பா இருக்கு. நீங்க வந்து அடிக்கடி வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்தா தான் ஓரளவுக்காச்சும் உங்கள வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் மென்டலி வெல் ப்ரிப்பேர்டா இருக்கேன். ஆனா வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நான் ஒருத்தங்கள மீட் பண்ணணும். இதே கண்டிஷன்ல நான் உங்கள மீட் பண்ண ரெடியா இல்லன்னு வந்து சொல்லும்போது, அந்த டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க போலன்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ண பார்க்குறேன். ஆனா உன்கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கண்டிப்பா வேணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஷூர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதுலாம் செக்கப் ரிசல்ட் எல்லாம் வாங்கிட்டு வெளில வராரு. இங்க இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்ட வாங்கலாமா, பார்க்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த செக்கப் ரிசல்ட்ட வந்து குடுத்துடுறாங்க. பார்த்தா வந்து அவரோட நிலைமை சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா தான் இருக்கு. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஓகேவா இல்ல சரியாயிடுமா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி பண்ணிடுவேன் அப்படிதான் சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் சரி பண்ணி வை. அவங்கள வந்து நல்லா திட்டியிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, ஏன்பா என்னை விட நீ தான் வந்து கோவப்படுற. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டைம் போம்போது, நீ என் கூட வா. பேசாம நீயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லும்போது, நம்ம இன்ஜினியர் பையன் இல்லடா உன் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குல்ல. அதனால தான்டா அப்படி பேசுறேன். எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஷென்னு வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்து போறாங்க. அதுக்கு அப்ளை எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்ரூவல்லாம் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "இப்பவே ஏன் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஷென்னா, "நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன்ப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கிளம்புறேன்னு" சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு" சொல்லும்போது, நம்ம ஷென்னு பையலையா, "ஏன் என்னலாம் வந்து ட்ராப் பண்ண மாட்டீங்களா? வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, ஷென்ன வந்து ட்ராப் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி ஹீரோக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க. இந்த மாரி நீங்க பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? நான் உங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லிட்டாரு போல. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு ரெடியா ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா வந்து, ஆல்ரெடி வந்து ஹோட்டல்லலாம் உட்காந்து நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கிளம்ப ரெடியா இருக்காரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஏதோ கால் வருது. வேற யார்கிட்டயும் இல்ல. நம்ம கேப்டனோட தம்பி இருக்கான்ல, அவங்க ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீச்சர் தான் வந்து கால் பண்ணுவாரு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, உடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாரி என்னால வர முடியாது. நம்ம 2 பேரும் இங்க தானே இருக்கோம். அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் போடும்போது, நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா ஆயிடுது. என்னடா இது ஹீரோவ பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்ததுன்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க முகமே பார்த்தீங்கன்னா டல் ஆயிடுது. இந்த சீன் அப்படியே கட்டாக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு யோசனை. சப்போஸ் வந்து நம்ம ஹீரோயின பார்க்க போலாமா? அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போலாமான்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்றாரு. இந்த மாரி நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா நான் எப்பயோ வந்து போயிட்டேன். நான் வந்து இப்ப வீட்ல தான் இருக்கேன். குளிச்சுட்டு இப்ப வந்து நைட் ட்ரெஸ்லாம் வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் அங்க தான் இருக்காங்க. அது க்ளோஸ் பண்ற வரைக்கும் வந்து அங்க தான் இருந்து இப்ப தான் பார்த்தீங்கன்னா வெளில வராங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள வந்து பார்த்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து அவர வந்து பார்க்கல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இந்த மாரி, "ஓ! நைட் ட்ரெஸ் போடுறவங்க வந்து கழுத்துல வந்து ஸ்கார்ஃப்லாம் கூட போட்டுட்டு இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயின் அப்பதான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நிக்கிறத பார்த்த உடனே என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரே பட்டர்ஃப்ளைஸா இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கிட்ட வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி வந்து "நீ ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்க" அப்படின்னு வந்து சொல்லும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இந்த மாரி ஒரு ஹேர் ஸ்டைல்ல ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின பத்தி சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து, "நீங்க கூட தான் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கீங்க" அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இது பண்றாங்க. நம்ம ஹீரோ, "ஓ! அப்படியாம்மா ரொம்ப தேங்க்ஸ்மான்னு" சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்றாங்க. ஏன்னா, இப்ப இந்த அவார்டு இந்த ஃபோட்டோ விஷயத்துல வந்து நம்ம ஹீரோ தானே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்லாம் சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, மெயின் ரோட்குள்ள போம்போதே இந்த மாரி வண்டிலாம் வந்து வரும். பட் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின சேவ்லாம் வந்து பண்ணுவாங்க.
என்னன்னு தெரியல. அந்த மொமெண்ட் அவங்க வந்து மிஸ் பண்ணவே வந்து விரும்பல. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஏதோ எல்லாரும் யாருமே இருக்காத மாரி ஏதோ நடுவுல நம்ம மட்டும் தான் இருக்கோம். நம்ம சுத்தி யாருமே இல்லாத மாரி ஒரு ஃபீல வந்து மொமெண்ட்ட வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, சரி வாப்பா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பாடுலாம் ஆர்டர்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ காத வந்து நோட் பண்ணிடுறாங்க. இந்த மாரி என்ன நீ வந்து இயரிங் கேட்லாம் போட்டுருக்க ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சும்மா வந்து கொஞ்சம் காது இதுவா இருக்கு. இப்போதைக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்ப இதெல்லாம் போட்டுருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்ல எதுவும் சீரியஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அக்கறையா வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா இல்ல அதெல்லாம் வந்து எதுவும் இல்லம்மா. இப்போதைக்கு எதுவும் பரவால்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரமா இத பத்தியே வந்து பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து வேணாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பி திங்ஸா வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேன்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு மட்டும் அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரி கிளம்பலான்னு போகும்போது அவருக்கு ஒரு மாதிரியா வந்து ஆகுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காருக்குள்ள ஏதோ வந்து ஒரு ஜாக்கெட் இருக்கு. அப்போதான் வந்து இங்க ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக ஒரு காலையிலே வந்து கிளம்பியிருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டீச்சர் கிட்ட இருந்தெல்லாம் ஃபோன் வந்திருக்கு. அதான் அந்த கேப்டனோட தம்பி ஸ்கூல்லேருந்து கூட ஃபோன்லாம் வந்திருக்கும்ல. ஸோ அததான் வந்து காட்டுறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அந்த கேப்டனோட தம்பி இருப்பான். அவன் வந்து எங்கேயோ சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இழுத்து விட்டான் போல. அவங்க டீச்சர் தான் ஃபியூ தான் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவன வந்து ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாங்க வெளில கூட்டு வரதுக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் வந்து கூப்ட்டுருப்பாங்க. இந்த மாரி வந்து இவன் பெரிய பிரச்சனையா பண்றான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். நான் வந்து என்னதான் டீச்சரா இருந்தாலும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பையன் பார்த்தீங்கன்னா வரான். பட் நம்ம ஹீரோ கண்டுக்காமலே வந்து போயிடுறான். அப்ப நம்ம டீச்சர் என்ன பண்றாங்க, "சரி நீ அவங்க கூட போங்க சார். நான் வந்து உள்ள கொஞ்சம் பேப்பர் ஒர்க்லாம் இருக்கு. அத பார்த்து முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட பேச வருவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவான். பட் நம்ம ஹீரோ என்ன பண்றது, நம்ம கேப்டனோட தம்பியாச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருக்காரு. இந்த மாதிரி வந்து "நீ எதுக்கு சண்டை போடுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க அண்ணனுக்கு சண்டைலாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. வயலன்ஸ வந்து அவர் எப்பவுமே வந்து வெறுப்பாரு. நீயும் அந்த மாரி வந்து நடந்துக்காத" அப்படின்னு வந்து சொல்லி அட்வைஸ்லாம் வந்து பண்ணாரு. பட் அந்த பையனா, "இப்ப என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? நான் வந்து கிளம்புறேன். உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க எனக்கு வந்து டைம் இல்லைன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்தஞ்ச மாரி பேசினா, அந்த போட்டிருந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன கூப்ட்டுருப்பாரு. பட் அந்த பையன் என்ன பண்ணுவான், ஜாக்கெட்ட மட்டும் விட்டுட்டு வந்து போயிட்டுருப்பான். அந்த ஜாக்கெட் வந்து யார் குடுத்தாங்கன்னா, நம்ம கேப்டன் இருப்பார்ல, அவர் கூட உன் தம்பிக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்கெட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த ஜாக்கெட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு இந்த ஜாக்கெட்ட பார்த்த உடனே, நம்ம கேப்டன பத்தின ஞாபகம்லாம் வந்து மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வந்து ஆயிடுவாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் நம்ம இன்ஜினியர் பையன்புலியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் வந்து ஹாய், ஹலோன்னு மட்டும் சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க டாக்டர பார்க்க வந்து வராங்க. நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு வந்து கியூர் ஆயிட்டு இருக்காங்க போல. இவங்களுக்கு இப்ப பெட்டர் ரிசல்ட்ஸாவே இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி நான் ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா, இது ஓகே நீங்க போலாம். ஆனா இதுல 2 விஷயம் இருக்கு. 1 பாசிட்டிவ். என்னன்னா, நீங்க போனீங்கன்னா, அங்க இருக்கிற நிலைமைய நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு வந்து ஓரளவுக்கு உங்கள அடாப்ட் பண்ணுவீங்க, கத்துப்பீங்க, செய்வீங்க. பட் இதுவே வந்து நெகட்டிவா என்னன்னா, நீங்க அந்த இடத்துக்கு போனோனே உங்க மனசு, உங்க உடம்பு 2மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கும். நீங்க முன்ன இருந்தீங்கல்ல, அந்த மாரி வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க போக வேணாம் இப்போதைக்கு. உங்க உடம்பு இன்னும் கொஞ்சம் வந்து சரியாகட்டும். அதுக்கப்புறம் கூட நீங்க போங்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா, இப்படி அட்வைஸ் பண்ணும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்துர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் வந்து நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வந்துர்றாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் பையன் போல இந்த மாரி ஏன்டா நீ வந்து இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போல? நீ என்ன பெரிய இதுவா? நீ வந்து உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.